கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே கர்த்தர்தம் கரம் நீட்டினார், கர்த்தர்தம் கரம் நீட்டினார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். தேடி இயேசு வந்தா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென். என்னை தேடி இயேசு வந்தா. உணர்ந்து எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். எத்தனை ஆண்டுகளோ மகராச இயேசு ராஜா, மகராச இயேசு ராஜா என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார், மகனாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். தேடி சொல், வாயை திறந்து ஆண்டவரே ஆமென். தேடி ஹல்லேலூயா ராஜா. பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே என்னை கழுவி மீட்டு கொண்டார், கழுவி மீட்டு கொண்டார், என்னை கழுவி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு? தேடி ஓ ராபா லாபா தீவானாமா சந்தரா பௌதரபா ராஜா என்னை தேடி. எல்லாரும் எல்லாரும் படிங்க, எல்லாரும் எல்லாரும். துன்ப புயலினிலே நான் சோர்ந்து போகையிலே, சப்பா துன்ப புயலினிலே நான் சோர்ந்து போகையிலே சொல்லுங்க, அன்பர் தேடி வந்தா, அன்பர் தேடி வந்தா, என்னை அணைத்து காத்து கொண்டார், என்னை அணைத்து காத்து கொண்டார், என்னை அணைத்து காத்து கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேடி வாழ வைத்தார். ஆமென். தேடி ஹல்லேலூயா. தேடி இயேசு வந்தார், எங்களை தேடி வாழ வைத்தார். தகப்பனே, உம்முடைய அருமையான பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைப்படுவீராக. வந்த மக்கள் வெறுமையா போகாதபடி, வழியிலே சோர்ந்து போகாதபடி, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரத்தில் அப்பத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆசீர்வாதமான மீனை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியாகிய முட்டையை கொடுத்தீரே கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அடிமைகளை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே அமரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நாளில் நாம்
சங்கீதம் 133 சங்கீதம் 1, 2, 3 இந்த 3 வசனத்தை வாசிக்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும், அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், நல்ல தைலத்திற்கும், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதுல 8 விதமான ஆசீர்வாதத்தை குறித்து ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. 8 விதமான ஆசீர்வாதம். இந்த 8 விதமான ஆசீர்வாதமும் எப்போ கிடைக்குதுன்னா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதத்தில் 3 வசனங்கள் இருக்கிறது. 3 வசனத்திற்கும் 8 பொருள் இருக்கிறது. 8 பொருளையும் நாம் வருகிற பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு மனப்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அநேக நேரம் வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு மனப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யக்கூடாதான், விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 படிக்கிறோம். அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே என்ன செஞ்சாரா, சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே, சபை என்பது ஒரு ஜனத்திரள் கூடினது தான் சபை. ஆண்டவர் சபையை நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார், ஒருமனப்பாட்டை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்திருந்தாலும், வேறு வேறு மாம்ச ரீதியில் வேறு வேறு தகப்பந்தாயி நம்மளை பெற்றெடுத்திருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறும். எப்படி அநேக கோதுமை மணிகள் மிஷினில் இயந்திரத்தில் கொடுத்து அதை அரைக்கும் போது ஒரே மாவா என்ன செய்கிறது, மாறுகிறது. அதே போல தான் நாம் அநேக வெவ்வேறு தாய் தகப்பனுக்கு நாம் பிறந்திருந்தாலும், தாய் தகப்பன் நம்மளை பெற்றிருந்தாலும், கர்த்தருக்குள்ளே நம்ம வரும்போது எல்லாரும் நம்ம எப்படி பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக மாறும். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகவும், அதே நேரத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாகவும் தொடப்பட்டவர்களாகவும் அழைக்கப்பட்டவர்களாகவும் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சபைக்குள்ள வரும்போது அவங்க இன்னார் மகன், இவர் இன்னார் மகன், இன்ன வர்க்கம், இன்ன கோத்திரம்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஜனங்கள் மத்தியில் அநேக வர்க்கங்கள் இருக்கிறது. பைபிளில் பார்த்தோம்னா 12 கோத்திரங்கள் இருக்கிறது.
12 கோத்திரத்திலையும் லேவி கோத்திரத்தை மட்டும் கர்த்தர் தனக்கு முதல் பேராக என்ன செஞ்சார்? பிரித்தெடுத்தார். நம்ம அநேக குடும்பங்களில், வெவ்வேறு குடும்பங்களில், வெவ்வேறு வர்க்கங்களில், ஜாதிகளிலிருந்து நம்ம வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை எப்படி லேவி கோத்திரத்தார முதல் பேரானாராக தெரிந்து கொண்டாரோ அதே போல் நம்மளை முதல் பேரான பிள்ளைகளாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். புரிஞ்சவங்க கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். சொல்லுங்கள், நல்லா கைதட்டு. கை தட்டலை, ஆமென். கையை பாருங்க, ஒரு அருமையாக இருக்கு கை. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நம்மளை அதாவது வேறு விரித்து பார்க்கல, அவருடைய சந்ததியாக பார்க்குறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 11வது வசனம் படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும். பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது மட்டும் ரொம்ப கவனமாக வசனத்தில் அந்த பேனா வச்சு அந்த இடத்துல குத்தி பிடிக்கணும். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், அவர்களை நம்மளை சகோதரர்கள் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அல்லேலூயா சொல்லுங்க. சபை நடுவிலே நான் என்ன செய்வேன்? உம்மை துதிப்பேன்னு சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம தேவனுடைய கர்த்தருடைய சந்ததி. நம்மெல்லாம் யாரு? கர்த்தருடைய சந்ததி, அவரால் மீட்கப்பட்ட சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தோறும் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. அடுத்தது நாம் எல்லாருமே இங்கே பாருங்க, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதல் பேரானுடைய சர்வ சங்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதல் பேரானவர் எபிரேயர் 12:24 வசனப்படி. எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கவனிங்க. 23-24 படிங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். எங்க வந்திருக்கிறான்? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற. வாசலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. வாசலை விட்டுக்கிட்டா உள்ள இடம் இருக்கு. உள்ள யாரையும் வர விடாமல் தடுக்காதீங்க, உள்ள இடம் இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கு. எங்க வந்திருக்கிறான்? வாயத்திறங்க. எங்க வந்திருக்கிறான்? எல்லாரும் வாயத்திறங்க சொல்லுங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. நம்மெல்லாம் சர்வ சங்கம்னா அல்லேலூயா, ஆமென். ஒரு மனுஷன் சொல்றான், இது வெங்காயம் சொல்றான். வெங்காய தோல் எப்படி இணைஞ்சிருக்குதோ அதுபோல சபை என்பது ஒரு ஐக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. சீமை வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா அநேக தோள்கள் சேர்ந்து தான் ஒரு வெங்காயம். அநேக தேவ பிள்ளைகள் சேர்ந்து தான் ஒரு சபை. அல்லேலூயா. இது பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களின் முதல் பேரானவர்களின் சர்வ சங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் காலையில் நீங்கள் வாயை திறக்கணும், அப்போ தான் என்ன நல்லாயிருக்கும். என்ன ஆண்டுடைய பிள்ளைகள் சர்வ சங்கம் என்பது பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதல் பேரானவர்களின் சர்வ சங்கம். முதல் பேரானவர்னா அவருடைய பிள்ளைகளுடைய சங்கம். பேரானவர் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர். நாம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பேரானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, நான் 133ஆம் சங்கீதம் படித்தோமே, அது அந்த சங்கீதத்தின் பேர் ஆரோகண சங்கீதம். அல்லேலூயா.
ஆரகோண சங்கீதம். என்ன கோண சங்கீதம்? ஆரகோண சங்கீதம்னா சரிகமா பதனிசான்னு சொல்கிறாங்கல்ல தமிழில் பாட்டுக்கு, சரிகமா பதனிசா, அந்த வார்த்தைக்கு பொருள் தான் ஆரகோண சங்கீதம். இதில் பைபிளில் 150 சங்கீதம் இருக்குது. 150 சங்கீதத்தில் 15 சங்கீதம் வந்து ஆரகோண சங்கீதம். ஆரகோண சங்கீதம். இது ஆரகோண சங்கீதம் எதுக்குன்னா, எருசலேம் தேவாலயம் வந்து மலை மேலே இருக்குது. மலை மேலே இருக்கிற தேவாலயத்திற்கு என்ன செய்வாங்களாம், பண்டிகை தோறும் 3 பண்டிகை இருக்குது இஸ்ரவேலருக்கு. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை, 3வது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையிலையும் பாருங்க, வாலிபர்கள் ஆண்கள் என்ன செய்வாங்களாம், கீழே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகோர்த்து இந்த ஆரகோண சங்கீதத்தில் இருக்கிற, அதாவது ஒவ்வொரு சங்கீதத்திலையும் சங்கீதத்தை என்ன செய்வாங்களாம், பாடிக்கிட்டே போவாங்களாம். அல்லையா சொல்லுவோமா? 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை ஆரகோண சங்கீதம். இந்த ஒவ்வொரு சங்கீதத்தையும் பாடிக்கிட்டு என்ன செய்வாங்களாம், கை கோர்த்துக்கிட்டே ஸ்டெப்பாக எடுத்து வச்சு என்ன செய்வாங்களாம், மலை மேலே இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாங்களாம். அல்லேலூயா. அப்போ அதுபோல் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒருமனப்பாடு என்பதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சபை கூடி வருகிறதில் சிலர் விட்டு போல என்ன செய்யக்கூடாது, நாம் விட்டு விடாமல் எச்சரிக்கையாக என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். சபை கூடி வரலைன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். இந்த நாள் திருவிருந்து ஐக்கிய ஆராதனை. இது திருவிருந்து ஐக்கியமே என்ன செய்யுது, சபை சகோதரமார் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவி அன்பை தெரிவிக்கிற நாள். சகோதரிகள் ஒருவருடைய கால்களை கழுவி ஒருவருடைய அன்பு, ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துகிற நாள். அல்லேலூயா. அடுத்தது மற்ற ஆராதனை முடிஞ்ச உடனே சும்மா அவசரமாக ஓடுறது போல் இதில் ஓடக்கூடாது. நின்று நிதானமாக கை கொடுத்து முடிஞ்சால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், பரிசுத்த முத்தம் கொடுத்து வாழ்த்துதலை தெரிவிக்கணும். அல்லேலூயா. வாழ்த்துதலை தெரிவிக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த சத்தியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்குது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது எப்படி வரணும், மன மகிழ்ச்சியாக வரணும். எல்லோரும் மன மகிழ்ச்சியாக தான் வந்திருக்கிறிய. இன்னும் நம்ம தொடர்ந்து மன மகிழ்ச்சியாக என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. புரியுதா? இப்போ எசேக்கியா ராஜாவை குறித்து பைபிளில் படிச்சிருக்கீங்களா? எசேக்கியா ராஜா அதாவது மரண வியாதிப்பட்டுட்டார். அவர் இருந்த காலங்களில் கேன்சர் வியாதின்னு வைங்க, ராஜப்பிள்ளை வியாதி, கேன்சர் நோய். அவர் மரித்து போவார்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசினார். ஆனால் இவர் அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதே தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். உனக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்கள் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கூட்டி கொடுத்துருக்கிறார். இனி இப்பொழுது மறிக்க மாட்டேன்னு சொல்லி அவருக்கு சொன்ன உடனே அவர் வியாதி நீங்கி என்ன செஞ்சிடறாரு, சுகமாயிடுறார். 15 வருஷம் உயிரோடு இருந்தாராம். யாரு? எசேக்கியா ராஜா. 15 வருஷமும் அவர் என்ன செய்வாராம், ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த 15 சங்கீதத்தையும் ஆரகோண சங்கீதத்தையும் பாருங்க, சங்கீதம் 120 சங்கீதம் 134 முடியுள்ள வசனங்களை அப்படியே பாடிக்கிட்டே போவாராம். அல்லேலூயா. 15 வருஷமும் இந்த 15 சங்கீதங்களை அவர் பாடிக்கிட்டே கர்த்தருடைய எருசலேம் ஆலயத்துக்கு என்ன செய்வாராம், போவாராம். அப்போ இது எதை காட்டுகிறது?
தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோகம் போய் சேரு மட்டும் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். கை கொண்டு வந்தவங்க நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அப்போ இந்த சங்கீதம் 133 சங்கீதத்தில் 8 ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு, 8 பகுதி எழுதப்பட்டிருக்கு. நாம் நேரம் இருக்க மட்டும் நாம் கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். முதலாவது பாயிண்ட் ஆசீர்வாதம். அங்கே என்றென்றைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கோருகிறார். சகோதரர்கள் கூடி வரும்போது, சபை கூடி தேவ ஜனங்கள் மனப்பூர்வமாக சபைக்குள்ளே வந்து கர்த்தரை ஆராதிக்க வரும்போது, கர்த்தர் என்றென்றைக்கும் அவங்கள என்ன செய்கிறாரு? 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லும்போது படிங்க. அங்கே என்றென்றைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தை கட்டளையிட. ஒருமனப்பாட்டில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருமனப்படும்போது தான் திருமணம் நடக்குது. ஒருமனப்படும்போது தான் திருமணம் நடக்குது. கொட்டு மேளங்களோடு என்ன செய்யுது? ஆடல் பாடலோட சந்தோஷமாக ஆராதனையாக கர்த்தரை துதித்து திருமணங்கள் என்ன செய்யுது? நடக்குது. அதுபோல தான் ஒருமனப்பாடு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம். திருமணத்துக்கு எல்லாரும் எதுக்கு வருவாங்க? பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வதிக்க வருவாங்க. நம்ம ஒருமனப்பட்டு இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார்? பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாக, அதாவது குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. திரியேக தேவனை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, என்னாகமம் 24:1 வாசிக்கிற பத்தியெல்லாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு உலக பிரகாரமான பணங்காசு மட்டுமல்ல. பணங்காசுலாம் கைவிட்டுரும். அல்லேலூயா. பணம் காசுலாம் கைவிட்டுரும். ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். அதனோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார்? கூட்ட மாட்டார். ஜாதி பலவீனங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், மரண கண்ணிகளுக்கு நம்மளை நீங்களாக்கி நடத்துவார் ஆண்டவர். அதான் ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை என்ன செய்வேன்? எத்தனை ஆசீர்வாதம்? 7 விதமான ஆசீர்வாதத்தை சொல்றார். பாருங்க, ஈசாக்க பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவன்னா நான் உன்னை என்ன செய்வேன்? இந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை என்ன செய்றாரு? ஆசீர்வதித்து அவன் பேரையே என்ன செய்றார்? இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலேயும் நம்மளை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். எபேசியர் 1 அதிகாரம் 3-4 வசனம் படிங்க. பைபிளை இங்கே வரும். நெளியாத அவனை கூப்பிடு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய ஆமே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் இல்லை. 4வது வசனம். 4வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? தமக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நாம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. யாருக்கு விளங்குது? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மள ஆண்ட போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? வீட்டில் போய் படிச்சு பாருங்க.
உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை தெரிந்து கொண்டாராம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்கவுங்க தகுதிக்கு தக்கன. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 33வது அதிகாரத்தை படிச்சேன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பேர் பேர ஆசீர்வதிக்கிறார். கவனிக்கிறீங்களா? தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் 12 கோத்திரத்திலிருந்து லேவி கோத்திரத்தார பிரித்தெடுத்தார். ஆசாரிய ஊழியம் செய்து ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவ ஊழியக்காரனாக இருக்கும்படி, ஆசாரியனாக இருக்கும்படி, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கும்படி ஆரோனை கர்த்தர் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். நாங்கள் எதுக்காக நிற்கிறோம்? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு சத்தியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆசாரியன் வேலை, சபிக்கிறதுக்கு இல்லை. அப்போ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஆசாரியனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து வைக்கிறதுக்கு காரணமே ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக, ஜனங்களை மேன்மைப்படுத்துவதற்காக. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம ஜனங்களை பார்ப்போம். பெரும்பாலும் 100க்கு 90 பேர் கழுத்துக்கெல்லாம் வெறும் கருப்பு கயிறு தான் கிடக்கும். கருப்பு கயிறு, ஊக்கு, பிறமையும் கிடக்கும். தருத்திரம், ஒவ்வொரு வாசல்லையும் தருத்திரம். பனங்கா தான் உணவு. பனங்கிழங்கு பனங்கா தான் உணவு. ஒரு 100க்கு 10 குடும்பங்க தான் கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க. அந்த சிறு வயதிலேயே என் மனசில் ஒரு பாதிப்பு உண்டாயிடுச்சு. இப்படி நாங்கள் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு மனபாரம். ஆண்டவருக்குள்ள வரும்போது கர்த்தர் என்கிட்ட ஆண்டவர் சொன்ன மனசில் போட்ட வார்த்தை, எங்கள் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கமே அவங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு மேன்மையான ஜனங்களாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு தான் ஆசாரியனை கர்த்தர் நிறுத்துறார். அல்லேலூயா. நீ எவர்களை ஆசீர்வதிப்பியோ நான் அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா? ஆமாம். பரலோகம் போகும்போது அப்படியே கையை ஒசத்தி ஜனங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ சகோதரர்கள் ஒருமித்து தேவ சமூகத்தில் வந்து துதிக்கும் போது, வாசம் பண்ணும்போது அங்கே என்றென்றைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. கைதட்டுவோமா? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதனால தான் பாருங்க, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டுருவிய, ஆசீர்வதிக்கப்பட்டுவேன்னு சொல்லித்தான் சகோதர கூடுகைக்கெல்லாம் உங்களை வரவிட மாட்டுக்கு, சகோதரிகள் கூடுகைக்கெல்லாம் உங்களை வரவிட மாட்டுக்கு. ஏன்னா கூடுனா என்ன வந்துடும்? கோடி நன்மை வந்துடும். அதனால அந்த சகோதரிகள் கூடுக, சகோதரமார் கூடுக, வேத பாடம் இதற்கு வரவிடாமல் தடுக்கிறது பேய் நாய். அது உங்களை தேவ சமூகத்துக்கு வரவிடாமல் தடுக்கும். நீங்கள் தான் இனம் கண்டுபிடிச்சு அதை விரட்டணும். அல்லேலூயா. இனம் கண்டுபிடிச்சு சாத்தானை என்ன செய்யணும்? பின்மாற்ற ஆவியை விரட்டணும். ரெண்டாவது, ஒருமனப்படும் போது ஜீவன் கொடுக்கிறார். அது சாதாரணமான ஜீவன் அல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கிறார். புரியுது ஆண்டுடைய பிள்ளைகளே? ஒருமனப்படும் போது, சபை கூடி வரும்போது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்கிறாரு? கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. ஜீவன்னா நித்திய ஜீவன். சங்கீதம் 23:6 எழுதப்பட்டிருக்கு. தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்லி. அந்த 6வது வசனம் முதல் பகுதி படிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதான் ஜீவன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இங்கே பாருங்க,
நமக்குள்ள இருக்கிற இந்த உயிராகிய ஜீவன் மட்டுமல்ல, இந்த ஜீவனை ஆவி ஆத்மா சரீரத்தை நித்தியம் வரைக்கும் மட்டும் நம்மளை நடத்துகிறது நித்திய ஜீவன். சொல்லுங்க அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஒருமனப்படும் போது நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, 2வது ஒருமனப்பாடலில் என்ன வருகிறது? ஜீவன், நித்திய ஜீவன். இயேசுவோடு நம்ம ஒருமனப்படும் போது நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிக்கலாம். 15வது வசனம் 16வது வசனம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, பாருங்க, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. என்ன ஜீவனை அடையும்படிக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 16வது வசனம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தன் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. என்ன ஜீவனை அடையும்படிக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஒருமனப்பாடுல சபை கூடி வரும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. 36வது வசனம் 36வது வசனம் யோவான் 3ல, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், கவனிங்க, தேவனிடத்திலே குமாரனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ, குமாரனாகிய இயேசுவை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அல்லேலூயா. ஜீவனை என்ன செய்யறதில்ல? நல்லா கவனிங்க. ஒருமனப்பாடு இல்லைன்னா இந்த ஒருமனப்பாடுல நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 6:40 வசனத்தையும் படிங்க. யோவான் 6:40. 6:40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, நல்லா கவனிங்க, இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், கவனிங்க, அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவனை, அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறது மட்டும் இல்ல, கடைசி நாளில் அவனை மரித்தோர்லேருந்து என்ன செய்வேன்னு சொல்றாரு? எழுப்புவேன்னு சொல்றார். 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க சொல்றோம்? ரொம்ப முக்கியமான பகுதி. 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? எழுதி வச்சுங்க. என் வசனத்தை கேட்டு கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டுன்னு சொல்றாரு? நித்திய ஜீவன் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன். அடுத்ததாக யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியத்தை நீங்க கருத்தை ஆராயும் போது அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே.
போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் திருவிருந்த குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதெல்லாம் திருவிருந்த ஐக்கியத்தில் பங்கெடுத்து திருவிருந்த ஐக்கியத்தில் நம்ம கலந்து கொள்ளும் போது என்ன எழுதப்பட்டிருக்கு? ஏன் சொல்றார்? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்றாரு? நித்திய ஜீவன். இதில் 3 பகுதி பார்த்தோம். 1, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன். 2, வேத வாக்கியங்களை ஆராயும் போது நித்திய ஜீவன். 3, திருவிருந்து ஐக்கியத்தில் பங்கெடுக்கும் போது நித்திய ஜீவன். புரியுதாப்பா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் திருவிருந்து ஐக்கியத்தை புறக்கணிக்க கூடாது. திருவிருந்து ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பாவரிக்கை பண்ணி கலந்து கொள்ளணும். சொல்லுங்க அல்லேலூயா. வாயத்தர சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா உள்ள அடித்தொண்டையிலேருந்து சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ பாட்டு படித்தாலும் இருதயத்தை திறந்து படிங்க. ஒரு ஸ்டைலுக்காக ஒரு கவர்ச்சிக்காக எதையாட்ட அல்லேலூயா அப்படி சொல்லாமல் அல்லேலூயா நல்ல சத்தமாக என்ன செய்யணும்? சொல்லணும். சரி, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஆசீர்வாதம். 2வது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது நித்திய ஜீவன். 3வது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது தேவ பிரசன்னம். என்ன வரும்? தேவ பிரசன்னம். ஒரு மனப்பாடலை ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே. கவுனிங்க, ஆண்டவர் சொல்றாரு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இதெல்லாம் யாராருக்கு விளங்குது? இப்போ ஒரு மனப்பாடு ரொம்ப முக்கியமா இல்லையா? 2 பேராவது 3 பேராவது இயேசுவின் நாமத்தினால குறைவா சொல்றார் ஆண்டவர். 2 பேராவது 3 பேராவது இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினால கூடி எங்கே கூடி இருக்கிறார்கள் அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. கைதட்டுங்க. நம்ம இவ்வளவு பேர் இருக்கோமே, இவ்வளவு பேர் இருக்கிறோம். என்ன கைக்கு கையில் சோர்திக்கிறது கை வருமா? ஆமா. ஆண்டவருடைய பிள்ளைகளை அங்கே தேவ பிரசன்னம் வரும். ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது என்ன வரும்? ஆமா, பரலோகத்திலிருந்து மகிமை உண்டாகும். பரலோகத்தின் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஒரு சகோதரி பல நாளா வியாதியினால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பல வருஷமா வியாதினால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரிடத்தில் அழுதாங்களாம். ஆண்டவரே, இத்தனை வருஷமா நான் அவங்கள தேடுறேனே, இந்த வியாதி என்னைய விட்டு என்ன செய்ய மாட்டேக்கு, போக மாட்டேக்கு. அப்போ கர்த்தர் தெளிவாக பேசினாராம், மெல்லிய சத்தமா, உனக்கு எப்படி வியாதி சுகமாகும்? நீ எப்போ பார்த்தாலும் ஆராதனைக்கு என்ன செய்கிற? பிந்தி வர்ற. அங்கே ஆராதனை முடிஞ்சு ஜெபம் முடிஞ்சு செய்தி நேரத்தில் நீ வர்ற. நானும் தேவதூதர்கள் வந்து சபையில் என்ன செய்கிறோம்? சுகமளிக்கிற தேவதூதர்கள் குளத்தை கலக்கிறது போல என்ன செய்கிறாங்க? சில அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க. ஆனால் நீ ஆராதனைக்கு பிந்தி வர்றதுனால உனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? அற்புதம் அதிசயம் நடக்க மாட்டேங்குது. அந்த நாளில் இருந்து அந்த சகோதரி ஆராதனைக்கு ஆளாக நிற்பாங்களாம். அந்த வாரமே அவங்களுக்கு அந்த வியாதி சுகமாயிருச்சு. ஆராதனை வேளையில் தேவ பிரசன்னம் இறங்கி கர்த்தர் அவங்கள சுகமாக்கி அந்த நாளில் பெரிய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு சகோதரி அன்னைக்கு யூடியூப்பில் சாட்சி சொல்லுது, என் கை எப்போதும் செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கும்,
எப்போ பார்த்தாலும் என் கை செல்லு கையில் இல்லைனாலும் கை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமா, 2 விரலும். அந்த பைத்தியம் என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் ஆண்டவரை தேடினேன், கர்த்தர் எனக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். செல்ல நோண்டி அந்த பைத்தியம் என்ன செஞ்சிருச்சான் மாறி. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு வரும்போது, சபை கூடி வருதலை ஒருமனப்படும் போது, அல்லேலூயா, கர்த்தர் அங்கே தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புறாரு. சுகமளிக்கிற தேவதூதர்கள் வர்றாங்க, பிளப்படுத்துகிற தேவதூதர்கள் வர்றாங்க, கவலையை நீக்கிற தேவதூதர்கள் வர்றாங்க, கண்ணீரை துடைக்கிற தேவதூதர்கள் வர்றாங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒருமனப்பாட்டுக்கு இடம் கொடுக்கணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் கண்ணீரை மாற்றுகிறவர், கவலைகளை மாற்றுகிறவர். தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்வாராம், நம்மளை சுற்றிலும் பாளையம் இறங்குவாராம். சொல்லுங்க அல்லேலூயா. 4வதாக வேகமா பார்ப்போம். நான் எத்தனை நன்மை ஆண்டவரை தேடி ஒருமனப்படும் போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை, எத்தனை நன்மை. அல்லேலூயா. எத்தனை நன்மைகளை செய்ய நம்மளுக்கு தேவ அண்ணவரார். எப்போ ஒருமனப்படும் போது, தேவ சமூகத்தில் நாம் சபை கூடி வரும்போது, ஒருமனப்படும் போது எத்தனை நன்மையை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சகோதரர்கள் ஐக்கியத்தால் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் அவர்களை ஒப்புக்கூடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது, 2 பேர் 10,000 பேரை துரத்துவது எப்படி? அல்லேலூயா. டே இங்க வா, என்ன எழுதப்பட்டிருக்கு? அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமல் இருந்தால், அல்லேலூயா, அவர்களை கைவிடாமல் இருந்தால், ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரையும் என்ன செய்வாங்களாம், துரத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லலாமா? ஒருமன பாட்டில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒருமனப்படணும். தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டா ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்களாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டதுனால அங்கே பலத்த அற்புத அடையாளங்கள் என்ன செஞ்சது, நடந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை ஒருமனப்பாடு என்பது மேன்மையானது. 5வதாக எத்தனை இன்பம், எத்தனை இன்பம், எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒருமனப்படும் போது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். யோவான் 14:17 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அதான் சந்தோஷத்துக்கு பேர் தான் இன்பம், இன்பத்துக்கு பேர் தான் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகள் சபையாய் கூடி வரும்போது, சர்வ சங்கமாய் கூடி வரும்போது, சபை கூடி கர்த்தரை ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் போது, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது, அங்கே எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எவ்வளவு தேவ பிரசன்னம். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை இன்பம், சந்தோஷம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனந்த தைலம்.
ஆனந்த தைலம். கவலைகளை மறந்து நம்மளை ஆனந்தத்தால் நிரப்புவார். சங்கீதம் 45:7 வசனம். சங்கீதம் 45:7 வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். என்ன அபிஷேகம் கிடைக்கும்? ஆனந்த தைலம். கைதட்டுமா? சொல்லுங்க, கைதட்டி ஆண்டவர் துதிக்கலாம். ஆனந்த தைலத்தினால சகோதரர்கள் ஒருமிக்கும் போது, சகோதரிகள் ஒருமனப்படும் போது ஆனந்த தைலத்தினால் நம்மளை நிரப்பார். ஒருமனப்பாடல் அவ்வளோ ஒரு காரியம் இருக்கு. ஒருமனப்பட்டு எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பழகுங்க. வீட்டிலைனாலும் நல்லா கூடி என்ன செய்யுங்க? துதியுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், ஏசாயா 61:3 எழுதப்பட்டிருக்கான். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை கொடுக்குறார். ஆண்டுடைய பிள்ளைகளை ஒருமனப்படும் போது எப்போது ஒருமனப்பாட்டை காத்துக்குங்க. ஒருமனப்பாடு எத்தனை மேலானது. இங்கே பாருங்க, ஒரு மாடு தனியாக போச்சுன்னா சிங்கம் என்ன செய்யும்? பாஞ்சு உளுந்து கடிச்சு தொண்டையை கவ்வி கீழே இழுத்து போட்டு, ஆமாம், ஈரலை, ஆமாம், நெஞ்ச பிளந்து ஈரலை என்ன செய்யும்? ஆமாம், ஈரலை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கும். அது கூட்டாளிலாம் கூப்பிட்டுரும். வந்து மாட்டினாண்டா மாடு, ஒத்தாளா வந்தாண்டா அப்படின்னு சொல்லி திங்கும். அதே நாள் ஒரு 4 சிங்கம் கூடி இருந்தா, 4 மாடு கூடி இருந்தா சிங்கம் என்ன செய்ய முடியாது? கடிக்க முடியாது. அழகாக அந்த இதில் யூடியூப்பில் காட்டுறாங்க. ஒருமனப்பட்டு அந்த மாடுகள்லாம், காட்டு எருமைகள் மாடுகள்லாம் ஒன்றா நிற்கும் போது சிங்கம் என்ன செய்ய முடியலை? ஒன்றும் செய்ய முடியலை. அடி வாங்கிட்டு ஓடுது. சில சிங்கம்லாம் மாடு குத்தி அப்படி கொம்புனால என்ன செய்யுது? தூக்கிடுது. ஒருமனப்பாட்டில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. ஒருவர் சோர்ந்து போனால் மற்றவர் என்ன செய்வார்? தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஒருமனப்பாடு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வீட்டில் முதல்ல கறி அடுப்பு, இந்த கல்யாணங்களில் அண்டா வச்சு கறி அடுப்பில் என்ன செய்கிறாங்க? சமையல் பண்ணுறாங்க. விறகுகளை மொத்தமாக கூட்டி என்ன செய்கிறாங்க? அந்த அடுப்பை சுற்றி என்ன செய்கிறாங்க? பெரிய பெரிய விறகு கட்டையில் வச்சுருக்கிறாங்க. அது என்ன செய்யுது? குபுகுபுன்னு தீயை எரிஞ்சு பெரிய அண்டா சோறை இறைச்சிகளை என்ன செய்யுது? வேக வைக்குது. ஒருமனப்பட்டு அந்த விறகுலாம் என்ன செய்யுது? ஒரு பெரிய காரியத்தை செய்யுது. அந்த விறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, கூட்டத்தோடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு விறகு கட்டை எடுத்து லாக்கா வச்சுட்டா எரியுமா? கொஞ்ச நேரம் சிமிட்டிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படியே அணைஞ்சிரும். அணைஞ்சு கொஞ்ச நேரம் அந்த கொல்லி இருக்கும், அப்படியே சாம்பல் பிடிச்சி என்ன செஞ்சிடும்? சில மணி நேரத்துக்குள்ள அந்த தீயை என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். திரும்ப அந்த விரவை கொண்டு கூட்டத்தோடு வச்சா என்ன நடக்கும்? விரவை கொண்டு கூட்டத்தோடு வச்சா என்ன நடக்கும்? மறுபடி வாய் இருக்குதுல்ல, சொல்லுங்க, மறுபடி என்ன செய்யும்? ஏன் வாய் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கு. அப்போ ஒருமனப்பாட்டுக்குள்ள தேவ அக்கினி பரவும். ஒருமனப்பாட்டுக்குள்ள தேவ அக்கினி என்ன செய்யும்? இறங்கும். சொல்லுங்க அல்லேலூயா. 6வதாக, எத்தனை பலன், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை பலன் ஒருமனப்படும் போது. அல்லேலூயா. ஒருமனவர் குடும்பத்தில் ஒருமனப்பாடு. இங்கே பாருங்க, 4 அண்ணன் தம்பி நல்ல அன்பாக இருந்தா அவங்க ஒரு ஓட்டுக்கு பதிலாக 2 ஓட்டு எடுப்பாங்க. 1 ஏக்கருக்கு பதிலாக 4 ஏக்கரை வாங்குவாங்க. அந்த அண்ணன் தம்பியுடைய ஐக்கியத்தில் ஆசீர்வாதம் இருக்கு. அதனால தான் பேய் என்ன செய்யாது?
சாத்தா என்ன செய்ய மாட்டான், அண்ணன் தம்பிகளை சகோதரமார்களை ஒன்று கூட விட மாட்டான். அவங்கள தரிசு கட்டு போக பண்ணுறதுக்காண்டியே என்ன செய்வான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவை உண்டாக்குவான். எங்கள் குடும்பங்களாம் அப்படித்தான் சீரழிஞ்சு போனது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக என்ன செய்யாது, இருக்காது. நல்லது சொன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படுவாங்க. அப்படிதான் நிறையா குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா சொல்லுங்க? அதே நேரத்தில் ஒருமனப்பட்டு இருந்தா, தெய்வீகமாக இருந்தா, அந்த குடும்பம்னாலும் சரி சபைனாலும் சரி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. சபைக்குள்ள ஒருமனப்பாடு ரொம்ப முக்கியம். எனக்கு கொஞ்சம் அபிஷேகம் வந்து விட்டது, மீசையை முறிச்சிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் அபிஷேகம் வந்து விட்டு அப்படியே கொண்டு எப்படி சிலிப்பிக்கிட்டு அப்படியே போகிறேன். எனக்கு கொஞ்சம் இப்போது கச்சா பூஜான்னு ஒரு அந்நிய பாஷை வருது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சபை கூடி வருகிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஆமென். ஒரு மனப்பாட்டை காத்துக்கிறேன்னா, ஒரு மனப்பாட்டில் இங்கே பாருங்க, எத்தனை பலன் சொல்லுங்க, எத்தனை வல்லமை, எத்தனை மகிமை, 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பலன், எத்தனை வல்லமை, எத்தனை இனிமை. எத்தனை பலன், எத்தனை வல்லமை, எத்தனை இனிமை. ஒரு மனப்பாடில் அவர் வல்லமை இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இங்கே பாருங்க, 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12-13 படிங்க. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12-13. அவர்களில் யோவேல் தலைவனும் 12-13 படிங்க. 1 நாளாகமம். பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர்கள் மிகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். அல்லேலூயா. ஊரி என்பவன், ஐயா நல்லா படிங்க, நான் வர்றேன். 1 நாளாகமம் 5-13-14 12-13. அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். 120 பேர் கூடி கத்தர் படிங்க. மெல்லிய புடவைகளை தரித்து 2 நாளாகுமாம்மா, 2 நாளாகுமா? ஆமாம். 120 பேர் நின்றார்கள். கவனிங்க, அவர்கள். இப்ப நீங்க ஐயா நீங்க படிங்க மைக்கில். ஆசாப், ஏமான் எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து கைத்தாளங்களையும் தம்புருவையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். எத்தனை பேர் நின்றாங்களா? 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். அடுத்தது, ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகையில் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. 120 பேர் ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் பூரிகளையும் தாளங்களையும் ஊதி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கே கர்த்தருடைய மகிமை எப்படி இறங்கிச்சான்? மேக ஸ்தம்பமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்க பாருங்க,
ஒருமனப்பட்டு சபை கூடி ஜெபிக்கும் போது எழுப்புதல் உண்டாகும். தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். குடும்பங்களில் மகிமையான ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருமனப்பாட்டை காத்துக்கிறோம். எத்தனை பலன், எத்தனை வல்லமை, எத்தனை இனிமை. நீங்கள் அந்த அதிகாரத்தை பின்னாடி போய் படித்து பாருங்க. 120 ஆசாரியர்கள் லேவியர்கள் கூடி கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தருடைய மகிமையாகிய மேகம் ஆலயத்தை என்ன செஞ்சது? மூடியது, நிரப்பியது. கைதட்டுமா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஆமென். ஒருமனப்பாடு. ஹல்லேலூயா. ஆமாம். சில நேரத்தில் ஒரு தம்பி, ஒரு வாலிப தம்பி வந்து தினசரி ஜெபம் பண்ணுறார். அவர் பார்த்தா அவரை கவனிப்பேன், நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறார். அதே நேரத்தில் கூட ஒரு ஆள்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்படி வாலிப தம்பிமார்கள்லாம் சபையில் கூடி என்ன செய்யணும்? துதிக்கணும். கையை இப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? மெண்டல் பிடிச்சி அலையக்கூடாது. ஆண்டவரை துதிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டிருந்தால் தேவ மகிமை என்ன செய்யும்? மேக ஸ்தம்பமாக இறங்கி வரும். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்கள் 120 பேர் கூடி ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து என்ன இறங்கி வந்தது? உன்னத பலன் இறங்கி வந்தது. உன்னத அபிஷேகம் இறங்கி வந்தது. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அவர்களை எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி எல்லை வரை அவர்களை சாட்சியா நிறுத்தினார். ஒருமனப்பாடில் அவர் வல்லமை இருக்கிறார். அதனால் இந்த வாரம் திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாக நீங்கள் அந்த ஒருமனப்பாட்டை காத்துக்கிறணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமனப்பாடு ரொம்ப முக்கியமானது. சபை கூடி வர்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏழாவதாக எத்தனை நறுமணம் ஒருமனப்பாட்டில். எத்தனை நறுமணம். நறுமணம் தான் அன்பு, பாசம், உறவு. ஒருமனப்பாடு நறுமணத்தை கொண்டு வரும். என்னத்தை கொண்டு வரும்? அல்லேலூயா. நறுமணம் சொன்னா சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். அதுதான் அந்த 133 சங்கீதத்தில் நறுமணம். நறுமணம், பரிமள தைலம் உண்டாகும். நறுமணம்னா தெரியுதுல்ல? வாசனை திரவியம். வாசனை நறுமணம் வருதுன்னா போறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த பகுதியவே திரும்பி பார்ப்பாங்க. ஒரு பூவு மலர்ந்து அதில் வாசனை வருதுன்னா எங்கே போனாலும் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அதை திரும்பி பார்ப்பாங்க. பூ மலர்ந்து அதனுடைய வாசனை வந்துச்சுன்னா வண்டினங்கள் என்ன செய்யும்? பறந்து போய் அந்த பூவில் இருக்கிற, மலரில் இருக்கிற அந்த தேனை உறிஞ்சு சாப்பிடும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனமாக இருந்தோம்னா நறுமணம் உண்டாகும். ரட்சிக்கப்படாத வண்டினங்கள்லாம் தேனாகிய வசனத்தை குடிக்க வரும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒருமனப்பாடு இல்லாதனால இவங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, இவங்களுக்குள்ளே ஒருமனப்பாடு இல்லை. அல்லேலூயா. எப்படி நம்ம போனால் சரியாக வரும்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஜனங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, வறுத்து கால் எடுத்து வைக்கிறாங்க வீட்டில் இருந்து. ஆனால் நம்ம சாட்சிகளை பார்த்த உடனே அவங்க பின்வாங்குறாங்க. அந்த வண்டினங்கள்லாம் என்ன செய்யுது? ஆகா, இந்த தேனை குடித்தா கண்டிப்பாக நம்ம செத்த என்ன செஞ்சுருவோம், போவோம்னு சொல்லிட்டு சபைக்கு மகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஜனங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இங்கே பாருங்க, ஒருமனப்படும் போது எத்தனை நறுமணம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை நறுமணம் ஒருமனப்படும் போது. அல்லேலூயா. ஒருமனப்பாடு இல்லைன்னா என்ன வரும்? கெட்ட நாத்தம் வரும், கெட்ட வார்த்தை, பொய், புரட்டு. ஆமாம், செப்டிங் டாங்க திறந்த மாதிரி தான் கதை இருக்கும். அல்லேலூயா. ஒருமனப்பாடு இருந்துச்சுன்னா நறுமணம், நறுமணம், பரிமள தைலம். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். அல்லேலூயா. ஆமென்.
ஒருமனப்பாடு சுகந்த வாசனையா இருக்கு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 20, 21, 22வது வசனத்தில். கர்த்தர் நறுமணத்தை நோவா பலிபீடம் கட்டி என்ன செஞ்சாராம்? பலி செலுத்தினார். கர்த்தர் அந்த பலி பொருள்களை என்ன செய்தார்? அந்த பலிபீடத்தில் இருந்த வந்த வாசனையை நுகர்ந்து சுகந்த வாசனை என்ன செஞ்சாரா? நுகர்ந்தார். அல்லேலூயா. நோவா இங்க பாருங்க, நோவா ஜலப்பிரளயம் முடிஞ்சு கப்பலை விட்டு இறங்கி பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துறார். அதாவது உள்ளதுலேயே முதல் தரமான பறவைகள் மிருகங்களை எடுத்து என்ன செய்கிறாரு? கொஞ்சமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கஞ்சம் பிடிக்காம அப்படின்னா முதல் தரமான காணிக்கைகளை செலுத்தினார். கர்த்தர் அது சுகந்த வாசனை என்ன செஞ்சாரா? முகர்ந்து பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 8வது நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ண போகிறோம். என்ன 8வது வேகமாக? இந்த 133ஆம் சங்கீதத்தில் இவ்வளோ ரகசியம் இருக்குது. சொல்லுங்க, தலை நிமிர்ந்து சொல்லுங்க, பைபிளை படிங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. பெருவரலையே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காதியே, நல்ல பேனாவை கையில் பிடிங்க, எழுதுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. கன்னத்தில் கை வைக்காத. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை 8வது எத்தனை அபிஷேகம், எத்தனை அபிஷேகம், எத்தனை பலன், எத்தனை வல்லமை, எத்தனை இனிமை, எத்தனை அபிஷேகம். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை அபிஷேகம். அங்க பாருங்க, அதுல 3 விதமான அபிஷேகம் இருக்கு. ஒன்று ஆசாரி அபிஷேகம், ஆரோன் தலையில ஊற்றப்பட்டது. ஆசாரி அபிஷேகம். அல்லேலூயா. அடுத்தது தீர்க்கதரிசன அபிஷேகம். ஆசாரி அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மளை கழுவி தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, முதலாவது அந்த அபிஷேகத்துக்குள்ளே ஆசாரிய அபிஷேகம் இருக்கிறது. 2வது தீர்க்கதரிசன அபிஷேகம். எர்மோன் மலையின் மேலே இருக்கு. அந்த 133ஆம் சங்கீதத்தில் எர்மோன் மலையின் மேலே அப்படின்னு இருக்கு. எர்மோன் மலை. அல்லேலூயா. எர்மோன் மலை என்பது ஒரு பனி பிரதேசம் நிரம்பின ஒரு மலை, பனி நிரம்பின ஒரு மலை, குளிர்ச்சியான மலை. அல்லேலூயா. தீர்க்கதரிசன அபிஷேகம். அல்லேலூயா. வசனத்தை பொழிகிற அபிஷேகம். உபாகமம் 32:2 எழுதப்பட்டிருக்கு, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேலே இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வசனம் என்ன செய்ய இருக்கும்? இப்படி உபதேசிக்கிற அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகத்தினுடைய வல்லமை இருக்கும். எத்தனை அபிஷேகம்! தீர்க்கதரிசன அபிஷேகம், ஆசாரியனுடைய அபிஷேகம். 3வது பகுதி ராஜாக்களின் அபிஷேகம். ராஜாக்களின் அபிஷேகம். அல்லேலூயா. சங்கீதம் 48 2வது வசனம், சீயோன் பர்வதம் ராஜாக்களின் அபிஷேகம். சங்கீதம் 48 2வது வசனம் படிங்க. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் வடிவமைப்பான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. சீயோன் பர்வதம் அது மகாராஜாவின் நகரம். தாவீது சீயோன் நகரத்தை பிடித்து அதிலே தாவீது அரசாண்டான்னு வாசிக்கிறோம்.
நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு சீயோன் மலையில் இருக்கிறார், பரலோகத்தில். ஆமென். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவர்தான் இயேசு. சங்கீதம் 149 2வது வசனம், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடுவார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் உங்களை பெரிய ஊழியக்காரனா மாற்றும். அபிஷேகம் உங்களை ஒரு தீர்க்கதரிசியா மாற்றும். தேவ அபிஷேகம் உங்களை வசனத்தை போதிக்கிற ஞானமுள்ளவர்களா மாற்றும். வசனம் உங்களை ராஜாக்களாக ராஜாத்திகளாய் மாற்றும். சொல்லுங்க அல்லேலூயா. 8 விதமான ஆசீர்வாதம் அந்த 133ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க வேகமா, ஒன்னிலிருந்து. ஆசீர்வாதம் 133ஆம் சங்கீதத்தில் ஆசீர்வாதம். சொல்லுங்க நித்திய ஜீவன், தேவ பிரசன்னம். சொல்லுங்க எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். எத்தனை நன்மை 5வது, எத்தனை இன்பம் 6வது, எத்தனை பலன், எத்தனை வல்லமை, எத்தனை இனிமை 7வது, எத்தனை நறுமணம். ஆமா 8வது, எத்தனை அபிஷேகம். எத்தனை அபிஷேகம், எத்தனை அபிஷேகம். தீர்க்கதரிசன அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம். உங்களுக்கு என்ன அபிஷேகம் வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவா. 133ஆம் சங்கீதத்தை நல்லா திரும்ப திரும்ப 3 வசனம்தான் படிங்க. 8 ஆசீர்வாதம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாம். உங்களுக்கு ஆசீர்வாதமான சோதராம் 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 சோதராம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கைதட்டி பாடுங்க.